இங்க திருகோணமலையிலே மெகா சிட்டி ப்ராஜெக்ட் வரப்போகின்றது. அந்த மெகா சிட்டி ப்ராஜெக்டை இந்தியாவிடம் பொறுப்பு கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கிளாக் டவர் அந்த கொழும்புல இருந்து வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான ரவுண்ட் அபவுட் இருக்கின்றது. பீப்புள்ஸ் பேங்க் இருக்கிற ரவுண்ட் அபவுட். அந்த ரவுண்ட் அபவுட்டை அண்டினா 2 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு நிலப்பரப்பு முழுக்க மக்களாலே வெளியேற்றப்பட போகிற. ஏனென்றால் அந்த மெகா சிட்டி ப்ராஜெக்ட் அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை சரியான வகையில் முன்னெடுப்பதற்கு அதுக்குள்ளே வாழுகின்ற அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே வாழுகின்ற மக்கள் அனைவரையும் வெளியேற்றி வேறு இடங்களுக்கு குடியேற்றி அவர்கள் அந்த திட்டத்தை முன்னெடுக்க போவதாக அதிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் இந்தியாவிடம் சுட்டி காட்டினோம். எங்களை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு வடகிழக்கிலே முன்னுரிமை. ஏனென்றால் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இலங்கை வரக்கூடாது என்பதிலே அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கேந்திர முக்கியத்துவமான தளங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவிலே குவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இலங்கை ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வேறு தரப்புகள் தனக்கு சவால் விடுக்கின்ற வகையிலே இங்கே தளம் விதித்தால் அவர்களுக்கு அது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வரும் என்பதற்காக இந்தியா கணிசமான அக்கறையை விசேஷமாக வடகிழக்கிலே எடுக்கிறார்கள்.